வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் 2026 பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை சந்தித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். அவர் அமைச்சரவையில் எம்எல்ஏக்கள் பணியாறு நல்ல நிலைமையில் செய்வார்கள் என்று அவர் உறுதியளித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் கனிமொழி சந்தோஷ், கோயமுத்தூர் கவுண்டம்பாளையம் தொகுதி, அவர்கள் மேல் ஒரு குற்றச்சாட்டு அதே தொகுதி மக்கள் பரவலாக பேசப்பட்டது. வலைதளங்களிலும் நிறைய அவர் மேல் குற்றங்கள் வந்திருக்கிறது. உண்மையிலேயே ஒரு அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் என்றால் எங்கே சந்திக்கணும்? அந்த அதிகாரி அலுவலகங்களில் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அங்கே சந்திக்கணும். அதை தவிர்த்து விட்டு அவர்களுக்கு வீட்டுக்கு வர சொல்லி மிகப்பெரிய அரண்மனையில் ஒரு மகாராணி உட்கார்வதை போல் ஒரு தோற்றம் அளிப்பதை அவங்க ஏன் உருவாக்க வேண்டும்? இது யாருக்கு இந்த குற்றத்தை சுமத்துகிறீர்கள்? உங்கள் தரமாக ஒரு ஆட்சி செய்யும் நல்ல முதல்வருக்கு நீங்கள் ஒரு கெட்ட பெயரை உருவாக்கி தர வேண்டும் என்ற நோக்கத்தில் நீங்கள் எல்லாம் செய்கிறீர்கள். ஏன் அப்படி செய்ய வேண்டும்? ஏன் உங்களுக்கான ஒரு சேரு இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு இப்போ தவறாக தானே பேசுகிறாங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு அதிகாரிகளை முன்னாடி இப்படி உட்கார வச்சு இப்படி பேசுனீங்கன்னா எல்லாம் தப்பாக தானே சொல்லுங்க. உள் மனசுக்கு உங்களுக்கு தப்புன்னு தோணலையா? இன்று ஆட்சி செய்தவர் நாளைக்கு ஆட்சி செய்வார்களா என்ற கேள்வியெல்லாம் இருக்குது. 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் இன்றைக்கு பின்னாடி நின்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது இந்த ஆட்சி மாற்றம். அது நாளைக்கு நமக்கு வரும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தெரிய வேண்டும். அதை மறந்துவிட்டு தனக்குத்தான் இந்த அதிகாரம் கிடைத்து விட்டது, தனக்குத்தான் இந்த சட்டமன்ற உறுப்பினர் நாம் தான் முழுமையாக இருக்க முடியும் என்ற அதிகாரத்தில் தயவு செய்து யாரும் ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஆகையால் இது தமிழக முதல்வருக்காண்டி கிடைத்த வாக்கு, அவருக்கு கிடைத்த ஓட்டு. அவர் தான் 108 தொகுதியில் நின்ற வெற்றி என்றது அவருக்கு தான் உறுதி செய்யப்பட்டது. உங்களுக்காக யாரும் வாக்களிக்கவில்லை. உங்களுக்காக வாக்களிக்க இனிமேல் நினைத்தால் உங்கள் சட்டமன்றத்தில் நீங்களே உங்கள் உழைப்பை காமிங்கள். மக்களிடம் நேராக சென்று உங்களுடைய தகுதியை நீங்கள் உருவாக்குங்கள். இதுபோல் ஒரு தவறும் செய்யாதீர்கள். இது உங்கள் தமிழக முதல்வருக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை உருவாக்கி கொடுக்கும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் செய்தீர்கள் என்றால் இப்படித்தான் அவர்களுக்கு கெட்ட பேர் வரும். ஆகையால் நல்லாட்சி நடத்த வேண்டும், நல்லாட்சி மலர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். உங்கள் ஓட்டு அளித்த மக்கள் அனைவரும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். மக்கள் எதிர்பார்ப்புடன் இந்த கேள்வியுடன் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.